வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி கடற்கரை சாலையில் பெரிய திரையில் ஒளிபரப்பான T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்ற நிலையில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஆரவாரம் செய்து உற்சாகமாக கொண்டாடினர். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற ஊர்காவல் படை வீரர்கள் தேர்விற்கு தாமதமாக வந்த 100க்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 நபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 25 லட்சம் மதிப்புள்ள கஞ்சா போதை ஸ்டாம்புகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படையினருக்கான தேர்வு இன்று தொடங்கிய நிலையில் 4229 ஆண் பெண் தேர்வர்கள் தேர்வு எழுதி வருகின்றனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் பெரிய திரையில் ஒளிபரப்பான T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்ற நிலையில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஆரவாரம் செய்து உற்சாகமாக கொண்டாடினர். T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணி மோதியது. இதனையொட்டி புதுச்சேரியில் சுற்றுலாத்துறை சார்பில் கடற்கரை சாலை காந்தி திடலில் பெரிய திரை அமைக்கப்பட்டது. இந்த திரையில் ஆரம்பத்திலிருந்து போட்டி நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் மதியத்திலிருந்து ரசிகர்கள் குவிந்த வண்ணம் இருந்தனர். நேரம் செல்ல செல்ல ரசிகர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்தது. போட்டியை ரசிகர்கள் கைத்தட்டல் மற்றும் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். அதேபோல் புதுச்சேரி எல்லைப்புற பகுதிகளில் உள்ள மதுபான பார்களிலும் திறந்த வெளியில் போட்டியை காண ஏற்பாடு செய்யப்பட்டது. நகரின் மத்திய பகுதியில் பெரிய அளவிலான தொலைக்காட்சியில் ரசிகர்கள் போட்டியை கண்டுகளித்தனர். இறுதியில் 7 ரன் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் 11 ஆண்டுகளுக்கு பின்பு இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டம் இந்தியா வென்றது. இந்தியா சாம்பியன் பட்டத்தை வென்றதை அடுத்து கடற்கரை சாலையில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஆரவாரத்துடன் உற்சாகமாக கொண்டாடினர். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற ஊர்காவல் படை வீரர்கள் தேர்விற்கு தாமதமாக வந்த 100க்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்டது. போக்குவரத்து நெரிசல் காரணமாக தாமதமாக தாங்கள் வந்ததாக கண்ணீர் மல்க அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது. புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படை வீரர்களுக்கான உடற்தகுதி தேர்வு முடிவடைந்த நிலையில் அதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான எழுத்துத் தேர்வு இன்று காலை துவங்கி நடைபெற்று வருகிறது. 12 மையங்களில் 500 பதவிக்கு 4429 நபர்கள் தேர்வு எழுதுகின்றனர். காலை 10 மணிக்கு தொடங்கிய இத்தேர்வானது 12 மணிக்கு முடிகிறது. தேர்வர்கள் 9:30 மணிக்குள் தேர்வு மையத்திற்குள் வர வேண்டும் என அறிவுறுத்தியிருந்த நிலையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் தாமதமாக வந்துள்ளனர். ஆனால் நேரம் முடிந்து விட்டதாக கூறி தேர்வு மையம் கேட் மூடப்பட்டது. இதில் ஒரு வாலிபர் தேர்வு எழுத முடியவில்லை என கேட்டை பிடித்து கதறி எழுதது அங்கிருந்தவர்களை சோகத்தை ஏற்படுத்தியது. மேலும் போக்குவரத்து நெரிசலால் தாங்கள் தாமதமாக வந்ததாக கண்ணீர் மல்க புகார் தெரிவித்தனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 நபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 25 லட்சம் மதிப்புள்ள கஞ்சா போதை ஸ்டாம்புகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை எதிரே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக கோரிமேடு காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 நபர்களை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். விசாரணையில் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த சங்கீத் குமார், கீர்த்திவாசன் மற்றும் கேரளாவை சேர்ந்த ஹைதர் முகமது ஃபசில் என்பதும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு போதை ஸ்டாம்ப் மற்றும் கஞ்சா விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 4 நபர்களையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சுமார் 25 லட்சம் மதிப்புள்ள போதை ஸ்டாம்புகள், கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 4 நபர்களையும் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படையினருக்கான தேர்வு இன்று தொடங்கிய நிலையில் 4229 ஆண் பெண் தேர்வர்கள் தேர்வு எழுதி வருகின்றனர். புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படை வீரர்கள் ஆண் பெண் ஆட்சேர்க்கைக்கான எழுத்துத் தேர்வு இன்று காலை 10 மணி முதல் 12 மணி வரை நடைபெறுகின்றது. உடற்தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற 3034 ஆண் தேர்வர்களும் 1195 பெண் தேர்வர்களும் தேர்வு எழுதுகின்றனர். இத்தேர்விற்காக புதுச்சேரியில் 12 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 500க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இத்தேர்வு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விண்ணப்பதாரர்கள் நுழைவு சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள தேர்வு மையத்தில் மட்டுமே தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவர். வேறு மையங்களில் தேர்வு எழுத முடியாது. நுழைவு சீட்டில் அவர்களது பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்தை உரிய இடத்தில் ஒட்டி கையொப்பம் இட்டு எடுத்து வர வேண்டும். மேலும் விண்ணப்பதாரர்கள் நுழைவு சீட்டுடன் ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட், வருமான வரி, பான் கார்டு இவற்றுள் ஏதாவது ஒன்றின் அசலை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு மையத்தின் நுழைவு வாயில் சரியாக காலை 9:30 மணிக்கு மூடப்பட்டது. மேலும் கைரேகை, வாக்குப்பதிவு ஆகியவற்றை சோதனை செய்த பிறகே அனுமதிக்கப்பட்டது. தேர்வர்கள் கருப்பு வண்ண பால் பாயிண்ட் பேனா, நுழைவு சீட்டு மற்றும் அசட் அடையாள அட்டை மட்டுமே தேர்வு மையத்திற்கு கொண்டு வர வேண்டும். கைப்பைகள், செல்போன்கள், ப்ளூடூத் சாதனங்கள், ஹெட்போன்கள், கால்குலேட்டர்கள், பென்டிரைவ் போன்ற இதர எலக்ட்ரானிக் சாதனங்களை கொண்டு வருவது தடை செய்யப்பட்டுள்ளது. இத்தகைய சாதனங்களை தேர்வு நேரத்தில் வைத்திருப்பவர்கள் காவல்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டு குற்றவியல் நடைமுறைகளின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அனைத்து தேர்வு மையங்களிலும் ஜாமர் கருவிகள் பொருத்தப்பட்டு அனைத்து தேர்வு அறைகளும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டது. மேலும் அனைத்து தேர்வர்களுக்கும் கைரேகை வருகை பதிவு செய்யப்பட்டு சோதனையிட்ட பிறகே தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். புதுச்சேரியில் பிரான்ஸ் பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று தொடங்கியது. கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற ஐரோப்பிய பாராளுமன்ற தேர்தலில் பிரான்ஸ் நாட்டின் ஜனாதிபதியின் இமானுவேல் மைக்ரோனின் கட்சி பின்னடைவை சந்தித்ததை தொடர்ந்து தனது மையவாத கூட்டணி ஆட்சி செய்த பாராளுமன்றத்தை உடனடியாக கலைத்துவிட்டு தேர்தலை அறிவித்தார் மைக்ரோன். பிரான்ஸ் பாராளுமன்றத்தில் உள்ள 577 தொகுதிகளில் ஆசிய நாடுகளுக்கான ஒரு தொகுதிக்கான வாக்குப்பதிவு புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் சென்னையில் நடைபெறுகின்றது. இந்த ஆசிய நாடுகளின் தொகுதிக்கு முதல் சுற்று தேர்தலில் 15 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளார்கள். இவர்களுக்கு 4550 வாக்காளர்கள் வாக்களிக்கின்றனர். புதுச்சேரி பிரெஞ்சு துணை தூதரகத்தில் காலை 8 மணிக்கு துவங்கும் இந்த தேர்தலை துணை தூதர் லிஸ் டால் போர்ட் பாரோ வாக்களித்து துவக்கி வைத்தார். அப்படி தெரிஞ்சு அந்த பக்கம் வந்துருங்க, அந்த பக்கம் வந்துருங்க. வானூர் அருகே தனியார் நிறுவனம் நில விற்பனையில் முறைகேடு நடந்துள்ளதாக வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த புளிச்சப்பள்ளம் கிராமத்தில் புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை அருகே தனியார் நிறுவனம் சார்பில் மனைகள் விற்பனை பெரிய அளவில் நடைபெற்று வருகிறது. அரசிடம் முறையான அனுமதி பெறாமல், ஊராட்சி மன்றத்தின் அனுமதி பெறாமல் முறைகேடாக நிலம் விற்பனை செய்து வருவதாக, இங்கு பொய்யான விளம்பரங்கள் செய்து நிலத்தை விற்பனை செய்கிறார்கள் எனவும், மேலும் இயற்கையை அழிக்கும் வகையில் சாலையோரம் உள்ள அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்தில் உள்ள பனை மரங்களை அழித்து இந்த மனைப்பிரிவை அமைத்துள்ளதாகவும் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி குற்றம் சாட்டியுள்ளார். இப்படி பக்கத்தில் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்லன்னு சொல்லி போடுறாங்க. ஆனால் இது பூராவே 40 கிலோமீட்டருக்கு அண்ணாண்டு தாங்க இது. இப்படி சுச்சுவேஷனை சொல்லி, சூழ்நிலை இப்படி பக்கத்தில் அருகாமையில் இருக்குதுன்னு சொல்லி பாண்டிச்சேரியிலையோ திண்டிவனத்திலேயோ கம்பெனியில் வேலை செய்கிறவங்க கிட்ட ஒட்டு மொத்தமாக 200 பேர் 300 பேராண்ட பணத்தை வாங்கிட்டு வந்து இவங்க அதை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறதில்ல. இதை மாதிரி ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. அதனால் இந்த 3,85,000 இங்கே 1000 பிளாட் இருக்குது. 3,85,000 கொடுங்கன்னு வந்து கேட்டாக்கா ஒரு 4 பிளாட்டு தான் இது மாதிரி நாங்கள் வச்சுக்கிறோம். அதில் வந்து நீங்கள் 100 பேர் கேட்டிங்கன்னா நாங்கள் குலுக்கல் முறையில் தான் போட்டு அதை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையுமே 3,85,000 போட்டு எதற்கு வந்து 10 லட்சம் 5 லட்சம் 5 லட்சம்னு சொல்லிட்டு
இந்த 3,85,000 மக்கள் கிட்ட சொல்லி ஏமாத்தி. புதுச்சேரி மாநிலத்தில் கோவிலுக்கு அருகில் உள்ள மதுபான கடைகளை அகற்றாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என இந்து முன்னணி மாநில தலைவர் சுப்பிரமணி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்து முன்னணியின் மாநில அளவிலான 2 செயற்குழு கூட்டம் காரைக்காலில் நடைபெற்றது. முன்னதாக நடைபெற்ற பேரணியை மாநில தலைவர் சுப்பிரமணியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். காரைக்கால் ஏழை மாரியம்மன் கோவிலில் இருந்து துவங்கிய பேரணியானது முக்கிய வீதிகள் வழியாக சென்று திருநள்ளாறு ரோட்டில் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் முடிவடைந்தது. அதனைத் தொடர்ந்து மாநில அளவிலான பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த இந்து முன்னணியின் மாநில தலைவர் சுப்பிரமணியன் புதுச்சேரி மாநிலத்தில் கோவில் இடங்களிலும் கோவில்களுக்கு அருகில் உள்ள மதுக்கடைகள் உள்ளதாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரி அரசு இதுபோன்ற செயல்படும் மதுக்கடைகளை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இந்து முன்னணி சார்பில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோயிலுக்கு பக்கத்துல பார் திறக்கப்படுகின்றது. இந்து முன்னணி இதை வன்மையாக கண்டிக்கின்றது. அது மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் உடனே இந்த அரசாங்கம் அகற்ற வேண்டும். இல்லை என்றால் இந்த புதுவை மாநிலத்திலே மிகப்பெரிய போராட்டம் இந்து முன்னணி சார்பில் நடத்தப்படும். சந்திர அவர்கள் அவருடைய பின்னாடி பார்த்தோம்னா அவர் ஒரு நக்சலைட், கம்யூனிஸ்ட் சிந்தனை உள்ளவர். கயிறு கட்டக்கூடாது, பின்னூர் வைக்கக்கூடாது, ஜாதி அடையாளங்கிறாங்க. சில இடங்கள் எல்லாம் முஸ்லீம் கூட கயிறு கட்டி விடுறாங்க, இந்துக்கள் போய் கட்டிக்கிறாங்க. இது ஒரு ஆன்மீக சம்பந்தமான விஷயம். சரி, அப்படி சொன்னவர் தொப்பி வச்சுட்டு வரக்கூடாது, பரதா போட்டு வரக்கூடாது, சிலுவை வச்சுட்டு வரக்கூடாது சொல்லியிருந்தாருன்னா அவரு சமமா சொல்லியிருக்காரு, நேர்மையான ஆளுன்னு சொல்லலாம். பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் முதல் கட்ட வாக்குப்பதிவு காரைக்காலில் உள்ள பிரெஞ்சு பள்ளியில் நடைபெற்று வருகிறது. பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் உள்ள பிரான்ஸ் மையங்களில் இன்று முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டத்தில் தெய்தா வீதியில் உள்ள பிரெஞ்சு பள்ளியில் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 8 மணி முதல் தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெற்று வருகிறது. இதில் காரைக்கால் மாவட்டத்தில் 520 பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குகள் உள்ளது. இதனை பிரான்ஸ் குடியுரிமை பெற்ற மக்கள் வாக்களித்து வருகின்றனர். மேலும் வாக்குப்பதிவு நடைபெறும் பகுதியில் காரைக்கால் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் நடந்து வந்துட்டீங்க. புதுச்சேரி கடற்கரை சாலையில் பெரிய திரையில் ஒளிபரப்பான T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்ற நிலையில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஆரவாரம் செய்து உற்சாகமாக கொண்டாடினர். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வுக்கு தாமதமாக வந்த 100க்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 நபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 25 லட்சம் மதிப்புள்ள கஞ்சா போதை ஸ்டாம்புகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படையினருக்கான தேர்வு இன்று தொடங்கிய நிலையில் 4229 ஆண் பெண் தேர்வர்கள் தேர்வு எழுதி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.